இந்த வீடியோல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல காமனா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ வந்து நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா காமனா என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றது தெரியாமே பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. அதே நேரத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் செல் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓப்பனா சொல்றது கிடையாது. நான் எல்லாரையும் வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் நான் பண்ணல. ஒரு சில பேர் வந்து அந்த சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றாங்க, ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து விட்டுறாங்க. இதனால பாதிக்கப்பட போறது வந்து கஸ்டமர் தான். இப்போ ஒரு கஸ்டமர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறாரு, அவர் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றதே அவருக்கு வந்து தெரிய வரும். அது நிறைய வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான். பட் அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம அந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது தான் நமக்கு வந்து அந்த கிளைம் வந்து வராது, இல்ல வந்து கிளைம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க இவ்வளவுதான் தருவோம், இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், அவங்க வந்து ஏற்கனவே வாங்கின இடத்துல என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த சின்ன சின்ன இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்க வந்து வாங்க முடியும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்ககிட்ட வந்து விற்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும், நீங்க என்னென்ன கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்னோட பேர் ஜீவராஜ். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்போ நீங்க வாங்க போறீங்க, ஒருத்தர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி உங்ககிட்ட வந்து ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னா காமனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோவர் பிரீமியம் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிசியில வந்து பிரீமியம் வந்து இவ்வளவுதான் இருக்கு, நீங்க வந்து இவ்வளவு பே பண்ணா போதும், உங்களுக்கு வந்து இவ்வளவு கவரேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்ன ஒரு ஒரு ட்ராப் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன் பத்தி பேச மாட்டாங்க. இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ரெண்டு விஷயம் நீங்க வந்து கவனிக்கணும். என்னென்ன விஷயங்கள் வந்து கவர் ஆகும், என்னென்ன விஷயங்கள் வந்து கவர் ஆகாது அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கவர் ஆகுறத வந்து இப்ப மோஸ்ட்லி வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகாது, என்னென்ன விஷயங்கள் வந்து எக்ஸ்க்ளூஷன்ல இருக்கு அப்படின்றத வந்து மேக்சிமம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி நிறைய புரியாத வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாலிசிஸ்ல இருக்கும். அதை பத்தி வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டிப்பா கேட்கணும். இப்ப ப்ரீ எக்ஸிஸ்டிங் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க கேட்கணும். இப்ப ஏற்கனவே வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஒரு கொலஸ்ட்ராலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு தைராய்டுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இப்ப அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த நம்பர் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது அவருக்கு உடனே வந்து கிளைம் வந்து கிடைக்காது. இப்போ நீங்க பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த மாசமே வந்து அந்த சுகர் சம்பந்தமா போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பா கிளைம் வந்து கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்றவர் வந்து அவர் கம்பெனில எத்தனை வருஷம் கழிச்சு அதுக்கு வந்து கிளைம் வந்து கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்கணும். அதே மாதிரி பாலிசி எடுத்தோடனே வந்து அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ நீங்க வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி போறீங்க அப்படின்னா அது கவர் ஆகாது. இப்போ இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்க்ளூஷன் இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பாலிசியில இருக்கும். ஸோ ஃபைன் டியூனா நீங்க வந்து பாலிசி வேர்டிங்ஸை நீங்க வந்து கம்ப்ளீட்டா ரீட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகள் புரியல, அதுல இருக்கிற மென்ஷன் பண்ணிருக்கிற டேர்ம்ஸ் வந்து புரியல அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து கேள்வி வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட என்னோட கஸ்டமர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட்காக நான் எடுத்தேன், நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டா எனக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது அதனால நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது உண்மைதான். செக்ஷன் 80D 25,000 வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கு. அது போக பேரண்ட்ஸுக்கு நீங்க எடுத்தாலும் 60 வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 வரைக்கும் அவங்களுக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பிரீமியம் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேல உள்ள பேரண்ட்ஸுக்கு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இந்தியாவில வந்து இந்த பினான்சியல் இயருக்கு நான் வந்து சொல்றேன். ஆனா ஒன்லி டாக்ஸ் பெனிஃபிட் மட்டும் தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க வந்து எடுக்காதீங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்,
ஒரு ப்ரிவென்ஷனுக்காகவோ இல்லை ஒரு எமர்ஜென்சிக்காகவோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது அந்த எக்ஸ்பென்சஸை கவர் பண்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸே வந்து எடுக்கிறோம். ஸோ அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸா இருக்கும். அந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது, மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது அதனால நமக்கு வரக்கூடிய ஒரு மணி ப்ராப்ளம் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம். டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்றது வந்து செகண்டரியான விஷயம் தான். ஸோ அதனால டாக்ஸ் பெனிஃபிட்டை மட்டும் ஹைலைட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு, ஸோ நீங்க ஒரு பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு உங்களோட தேவை என்ன, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட ஃபேமிலி சைஸ் என்ன, ஏற்கனவே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை வந்து டிக்ளேர் பண்ணி அதுக்கு ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது அதை பேஸ் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து ஒரு கரெக்டான சம் இன்ஷூர்ட்ல நீங்க வந்து பாலிசி வந்து நீங்க எடுக்கணும். சம் இன்ஷூர்ட் அப்படின்றதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப அதிகமான கவரேஜ் வந்து நமக்கு நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறேன், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறேன், 25 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னா அது வந்து தேவையே கிடையாது. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஊர்ல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு தேனி மாதிரி இல்ல வந்து ஒரு சின்ன ஒரு கடலூர் மாதிரியான ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல எவ்வளவு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கவரேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஒரு பெரிய ஊர்ல இருக்கீங்க, ஒரு பெங்களூர்லயோ ஒரு சென்னையிலயோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 lakhsல இருந்து 15 lakhs வரைக்கும் நம்ம சம் இன்சூர்ட் எடுக்கலாம். ஒரு சின்ன ஊர்ல இருக்கோம் அப்படின்னா ஒரு 5 lakhs to 7 lakhs அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதிகமான சம் இன்சூர்ட் நீங்க சூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கூட வரும். ஸோ உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி சைஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நீங்க தான் வந்து கரெக்டா வந்து டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்னொரு மிஸ்டேக், காமனா நடக்கக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பத்தி வந்து கேட்கறதே கிடையாது. இப்போ நிறைய கஸ்டமர்ஸும் கேட்கறது கிடையாது. இப்போ பாலிசி வந்து செல் பண்றவங்களும் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறதே கிடையாது. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து ஒரு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து அந்த ஹெல்த் கார்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து நீங்க பணம் வந்து அதிகமா கையில இருந்து பே பண்ணாம நீங்க டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ற மாதிரியான அந்த ஃபெசிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வருஷமும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து டைப் வந்து மாத்திட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனில ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனி வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியா இருக்கணும். நீங்க இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல சிட்டிலயோ வந்து இருக்கக்கூடிய நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல டைப் பண்ணிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ அது அப்படின்னா தான் நீங்க எடுக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க பாலிசி எடுத்தாலும் நீங்க கையில இருந்து பே பண்ணி அந்த பில்லை வாங்கி நீங்க வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்ம கையில இருந்து பே பண்றதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுல வந்து நம்ம இந்த தவறு வந்து பண்ணக்கூடாது. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ல டைப் இருக்கு, நான் இருக்கக்கூடிய ஊர்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, ஸோ நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு ஜாப்ல இருந்தாலுமே வந்து ஸோ காமனா எல்லா ஊர்லயுமே நல்ல ஹாஸ்பிட்டல்ல டைப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான. நெக்ஸ்ட் வந்து காமனா இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆயுஷ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து கேட்கணும். இப்போ ஆயுஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா அலோபதி ட்ரீட்மெண்ட். இப்போ மாடர்ன் மெடிசன், இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம வந்து இப்போ மாடர்ன் மெடிசன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய மற்ற மெடிசன்ஸ். ஆயுஷ் அப்படின்னா என்னன்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி ட்ரீட்மெண்ட், சித்தா ட்ரீட்மெண்ட், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட். நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், அதே மாதிரி இப்போ ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கிரானிக் டிசீஸ் அப்படின்றது ரொம்ப நாளா அவங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு மேல, 6 மாசத்துக்கு மேல, 1 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை வந்து கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அலோபதியிலையும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லயும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ அந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் போவாங்க, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போவாங்க,
சித்தா ட்ரீட்மெண்ட் போவாங்க. ஸோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஆளா இருக்கீங்க அப்படின்னா அந்த பாலிசியில இந்த ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்லாம் கவர் ஆயிருக்கா? அப்படி கவர் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு வந்து சம் இன்ஷூர்ட்ல ஃபுல் சம் இன்ஷூர்டுக்கு கவர் ஆயிருக்கா? இல்ல வந்து எவ்வளவு வந்து இதுல கிளைம் பண்ண முடியும்? எவ்வளவு கவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா வந்து கேட்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து சின்ன சின்ன கிளினிக் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இந்த ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் கவரேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் வந்து கவரேஜ் கிடைக்கும். NABH சர்டிஃபைட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் வந்து கவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சித்தா ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு ஹோமியோபதியில நீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, இல்ல ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, உங்களுக்கு இந்த ஆல்டர்னேட் மெடிசன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்பார்ட் ஃப்ரம் அலோபதி நீங்க மற்ற மெடிசின்ஸும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க, உங்க ஃபேமிலியில அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஊர்ல ஒரு ரெகனைஸ்டு ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். ஸோ அது வந்து இதுல கிளைம் பண்ண முடியுமா, அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தா அதுல கிளைம் எவ்வளவு கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கண்டிப்பா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து விற்கிறாங்க அப்படின்னா வெறும் ப்ரீமியம் மட்டும் சொல்லுவாங்க, இவ்வளவு சம் இன்ஷூர்ட் நீங்க இவ்வளவு வந்து இப்போ 3 லட்சத்துக்கு இவ்வளவு நீங்க கட்டினா போதும், ஸோ அந்த மாதிரி பொதுவா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்டெப்தா இந்த மாதிரி ஆல்டர்னேட் மெடிசன் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆளா இருந்தால் கண்டிப்பா இது வந்து கேட்கணும். அதே மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். இப்ப ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. ரெஸ்டோரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா 10 லட்ச ரூபாய் நீங்க இப்ப இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, அந்த வருஷம் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அந்த வருஷம் ஃபுல்லாவே திரும்பவும் அந்த 3 லட்ச ரூபாய் வந்து டாப் அப் ஆயிரும். ஸோ எப்பவுமே அந்த 10 லட்ச ரூபாய் கவரேஜ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கா அப்படின்றது நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில கண்டிப்பா வந்து கேட்கணும். அதே மாதிரி ஒரு சில பாலிசியை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல ரெனுவல் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 வயசுல நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு 70 வயசுக்கு மேல நீங்க வந்து அந்த பாலிசியை ரெனுவல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். லைஃப் லாங்கா அதை வந்து நீங்க ரெனுவல் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து எங்கர் ஏஜ்ல எடுக்கும் போது பாலிசி கொடுத்துருவாங்க, நம்ம வந்து நமக்கு ப்ராப்ளம் வரதே வந்து ஏதாவது ஒரு நம்ம ஓல்டு ஆகும்போது வயசாகும் போது தான் கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பாலிசி எடுத்தாலும் அந்த பாலிசியை லைஃப் லாங்கா ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல 80 வயசுக்கு மேல நான் வந்து கண்டினியூஸா அதை ரெனுவல் பண்ண முடியுமா, லைஃப் லாங் ரெனுவபிலிட்டி இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நீங்க வந்து கேட்கணும். ஸோ பொதுவாக வந்து இதுதான் வந்து நான் மெயினா நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இது ரிலேட்டடாக தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் கிளைம் பண்ணும்போது அவங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே நீங்க வந்து பாருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வாங்கலாமா இல்ல வந்து ஏஜென்ட் மூலியமா டைரக்டா கம்பெனில போய் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆன்லைன்ல வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு கிளைம் வரும்போது நீங்க வந்து ஆன்லைன்ல த்ரூ ஃபோன் மூலியமாவோ இமெயில் மூலியமாவோ நீங்க கோஆர்டினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க கோஆர்டினேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். என்னைய பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பாலிசியை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. எப்பவுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா 2-3 கம்பெனி கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க வந்து தாராளமா கொட்டேஷன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தெரிஞ்ச ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலியமா நீங்க வந்து நீங்க வாங்குறீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா இல்ல ஒரு ஏஜென்ட் மூலியமா வாங்குறீங்கன்னா நேரா அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து பேசி ஏதாவது டவுட்னா நம்ம கிளாரிஃபை பண்றதுக்கோ ஒரு ஃபோன் பண்ணா அவங்க வந்து நமக்கு ரீஜனல் லாங்குவேஜ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ என்னோட கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிளைம் வந்து ப்ராசஸ்க்கு நான் வந்து கைடன்ஸ் வந்து கொடுப்பேன். கிளைம் வந்து எப்படி ஃபைல் பண்ணணும், எப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ஒரு கைடன்ஸ் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டடான பர்சன் மூலியமா நீங்க கம்பேர் பண்ணிட்டு ஒரு 2-3 பாலிசி நீங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அடிஷனலா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வீசஸ் வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்லைன்ல வாங்கினா பிரீமியம் கம்மியா இருக்கும், ஏஜென்ட் மூலியமா வாங்கினா பிரீமியம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஆன்லைன்ல நீங்க எடுத்தாலுமே ஆன்லைன்ல வந்து நீங்க பாலிசி விற்கிறவங்க அவங்களுக்கு ஒரு கமிஷன் இல்லாம விற்க போறாங்க, அது நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் செல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், அதனாலதான் வந்து செல் பண்ணுவாங்க. அந்த கமிஷன் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு கிளைம் வரும்போது உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு பிளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா உங்களை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த ஒரு பே அவுட் வந்து பே பண்றாங்க. ஸோ அதனால அதுக்கு நம்ம வந்து அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். நீங்க டைரக்டா எங்க போய் நீங்க எடுத்தாலும் சரி, நீங்க ஆன்லைன்ல எடுத்தாலும் சரி, கண்டிப்பா அந்த கம்பெனிஸ்க்குமே பே அவுட்ஸ் வந்து இருக்கும்.
அது வந்து ஒரு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீங்க நம்பாதீங்க. நீங்க யார்கிட்ட வாங்கினாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பிசினஸா பண்றாங்க. இப்ப நானே வந்து ஒரு 45 கம்பெனி வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து நான் பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதுல வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லைன்னா நான் எதுக்கு இந்த பிசினஸ் நான் எடுத்து பண்ணணும்? ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த பே அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம என்ன சர்வீஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்களை கரெக்டாக கைட் பண்ணணும், ஒரு கிளைம் வந்து எப்படி பண்றது அப்படின்ற அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த பே அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சியில வந்து நாங்க மோர் தென் 45 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருந்து இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியா இருந்தாலும், குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலும், இல்ல ஒர்க்மேன் காம்பன்சேஷன், உங்களோட பிசினஸ் ரிலேட்டடா எந்த இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலும் நாங்க வந்து ஆஃபர் பண்ணுவோம். இல்ல உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜீவராஜ் ஃப்ரெட்ரிக்.